ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ கேட்டுட்டினா கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். நீ எதை நினச்சியோ, எது வேணும்னு கேட்டியோ, அது அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தானே இந்த வராகி அம்மா உன்னிடம் பேச வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா அற்புதம் செய்ய போறேன். நீ குழப்பமான, சில சமயங்களில் சந்தேகத்தோடும் சஞ்சலத்தோடும் மனசோட இருக்கிறதால தான் உன்னை சுத்தி சுத்தி நான் வர்றதை உன்னால உணர முடிய மாட்டேங்குது. இப்போது உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு உன் மனசுல நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் தரப்போறேன். எப்போதும் நான் உனக்கு நல்லதை செய்வேன்னு நம்பு. நான் உனக்கு காட்ட போற வழி நன்மைக்கான வழியாக இருக்கும் என் செல்லமே. இப்போதுதான் நீ சரியான வழியில போக ஆரம்பிச்சிருக்க. அதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. எந்த சந்தேகமும் இல்லாம உன்னுடைய செயல்களை நீ தெளிவாக செயல்படுத்தும் போது கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே உனக்கு அழகாக அமைச்சு தரப்போறேன். ஆனா அதற்கு முன்பாக இப்போது ஏமா வராகி தாயே, என் வாழ்க்கையில எல்லாமே தாமதம் ஆகிக்கிட்டும் தள்ளி போய்கிட்டும் இருக்கு. நான் ஆசைப்பட்டது எப்போது கிடைக்கும்ன்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உன் கண்களில் தெரியுது என் செல்லமே. சில விஷயங்களை நான் தாமதித்தாலும் வெகு கூடிய சீக்கிரம் வெகு சிறப்பாக அதை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். நீ இழந்ததையும் தொலைத்ததையும் அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. நீ கவலைப்படாத. இங்க நீ நினைக்கிற அளவுக்கு எதுவுமே உன் வாழ்க்கையில தப்பா நடக்க விட மாட்டேன். முதல்ல பயப்படுறத நிறுத்து. என்ன மீறி உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. நீயாகவே வீணாக கற்பனை செய்து கொண்டு நம்பிக்கை இழக்காதே. உன் வேண்டுதல்கள் வீண் போகாமல் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். என்னை நாடி தஞ்சம் என வந்த என் செல்லப்பிள்ளையான உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நான் நிச்சயமா அள்ளி கொடுப்பேன். நீ கேட்பதையே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ கேட்குற விஷயங்களை உனக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதம் ஆகலாமே தவிர நீ கேட்டதை நான் தராம இருக்க மாட்டேன். இந்த வராகி அம்மாவை நீ முழுசா நம்பலாம். நீ போகும் இடமெல்லாம் நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு துணையாக வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எப்போதும் கவனத்தோட விழிப்புணர்வோடு இரு. உனக்கு எந்த தீங்கும் வராம உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்ப்பது போல சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய கடமை. நீயே சற்றும் எதிர்பாராத பல விஷயங்களை நான் உனக்காக செஞ்சு தரப்போறேன். நீ குழப்பமான சஞ்சலமான மனசோடு இருக்கும்போது என்னை உணர முடியாது. அதனால எப்போதும் தெளிவான நம்பிக்கையோட இரு. நம்பிக்கை இருக்கும்போது தான் உன் மனசுல அமைதி உண்டாகும். அந்த அமைதியின் மூலமாக நீ என்னை உணரலாம் என் செல்லமே. நான் உன் கூடவே இருக்கிறதும் உன்னை சுத்தி சுத்தி வர்றதும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது தானே நீ சரியான வழியில போக ஆரம்பிச்சிருக்க. சந்தேகம் இல்லாம தெளிவாக செயல்பட்டு நினைத்ததை அடைய தயாராகு. நீ என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா வெகு சிறப்பாக உன் கைகளை வந்து ஒப்படைக்கிறேன். நீ இழந்ததையும் தொலைத்ததையும் அனைத்தும் நான் அறிவேன். கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீ நம்பின மனிதர்கள் உன்னை ஏமாத்திட்டாங்களே, நம்ம இந்த அளவுக்கு ஏமாளியா இருக்கோமே நினைச்சு நீ கவலைப்படாத. மற்றவங்க உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா நீ ஒருபோதும் பலவீனம் அடைந்து போக மாட்டாய். இன்னும் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். யார் உன்னை நிராகரிச்சாங்களோ, யார் உன்னை வேணான்னு வெறுத்து ஒதுக்கி அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே கூட யோசிக்காத, நீயே கூட நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போவேன் என் செல்லமே. நீ மட்டும் அமைதியாக இரு. உன் அமைதிதான் உனக்கான வலிமை. எது உன்னை விட்டு போனாலும், எது உன்னை நோக்கி வந்தாலும் கூட நீ பெருசா அலட்டிக்காம, பேசாம, புலம்பாம, கவலைப்படாம அமைதியா இரு. உன் முயற்சி உனக்கான மதிப்பை இந்த உலகம் அறிய செய்யும். உன்னை துன்பப்படுத்தியவர்கள் அனைத்தும் உன் வாழ்விலிருந்து விலகி போய் உனக்கான இன்பம் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். நீ எதுக்கும் கோவப்படாத. உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். யாராவது உன்னை வேணும்னே கோபப்படுத்தினாலும்
உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கூட நீ கோபப்படக்கூடாது என் செல்லமே. நீ உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைச்சினா, இந்த வராகி அம்மாவும் உன் பக்கம் நியாயம் இருப்பதை உணர்ந்தேனா, கண்டிப்பா அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன். நீ யார்கிட்டையாவது கோபப்படும் போது, யாரிடமாவது சண்டை போடும்போது, உன்னை காயப்படுத்தினவங்க கோபப்படுத்தினவங்க அவங்க நல்லவங்க போல நடிச்சு எல்லார் முன்னாலையும் உன்னை தப்பான ஆளா காட்டிடுவாங்க. உன் கோபம் உன் மனசையும் உன்னுடைய வாழ்க்கையையும் பலவீனப்படுத்திவிடும். அதனாலதான் எப்போதும் அமைதியா இருன்னு சொல்றேன். அமைதி மட்டும்தான் உன்னை வலிமையாக்கும். கோபப்பட்டு பேசுற ஒரு வார்த்தை கூட உனக்கான மரியாதையை குறைச்சிடும். நீ அமைதியா இருந்தீனா எல்லாரும் உன்னை மதிக்க தொடங்குவார்கள். அமைதிதான் உன் பலம், அமைதிதான் உன் பொறுமை, அமைதிதான் உனக்கான பாதுகாவல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை விரட்டி எடி. நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டினா என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கும். உன் வாழ்க்கை அமைதியாலும் மரியாதையாலும் நிறைஞ்சு இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். காலம் தவறிய யோசனை உனக்கு வேண்டாம். எதையுமே காலத்திலேயே சரியான நேரத்திலேயே செஞ்சிடணும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம்னு நீ யோசிக்க வைக்கிற விஷயங்களை வேற யாராவது செஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அது காற்றில் கரையும் கனவாக கலைஞ்சு போயிடும் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தயாராகு. உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். விதை விதைக்கிறதுக்கான உரிய நேரத்தில் விதையை போட்டாதானே அது செடியா மரமா மாறி அதற்கான பலனை கொடுக்க முடியும். காத்து உள்ள போதே தூத்திக்காம தை மாதத்துல போட வேண்டிய பயிரை அதுக்கப்புறமா பல மாசங்கள் கழிச்சு போட்டாலும், அல்லது மழை காலத்துல செய்ய வேண்டிய வேலையை வெயில் காலத்துல செஞ்சாலும் அதற்குரிய பலன் கிடைக்காதல்லவா? அதே போலதான் வாழ்க்கையும். எந்த நேரத்துல உனக்கு என்ன சிந்தனை உண்டாகுதோ அந்த சிந்தனையை அப்போதே செயல்படுத்தினா மட்டும்தான் நீ எதிர்பார்க்கிற வெற்றி உண்டாகும். ஏன்னா இந்த விஷயத்தை இப்போ நீ செய்யணுன்ற சிந்தனைய உனக்குள் கொடுப்பதே வராகி அம்மா நான் அல்லவா? அதனாலதான் எந்த விஷயம் உன் மனசுல தோணினாலும் உடனே அதை சிந்திச்சு செயல்படுத்துன்னு சொல்றேன். உன் மனசு அமைதியாக இருக்கும்போதுதான் நீ எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். ஏன்னா அமைதியோடு எடுக்கப்படும் விஷயங்கள் தான் என் அருளையும் வழிகாட்டுதலையும் உனக்கு கொடுக்கும். காலத்தை மதிக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். நீ மட்டும் காலத்தையும் நேரத்தையும் சரியா மதிச்சு உன் வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்தினா விதியையும் உன்னால மாத்தி கொள்ள முடியும். எந்த விஷயத்திலும் எதற்கும் தயங்காதே, கலங்காதே, பயப்படாதே. தயக்கம் உள்ளவன் தன் வாய்ப்பை தானே இழந்து விடுவான். நீ எப்போதும் தைரியமாக எல்லாவற்றிலும் சிறப்பாக சிந்தனை செய்து செயல்படுத்து. என் அருள் எப்போதும் உனக்கு பக்கபலமாக இருக்கும். உன் கடமையை மட்டும் சரியாய் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. என்ன நடக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்னு எப்போதுமே பலனை பற்றியும் லாபத்தை பற்றியும் யோசிக்காத. உன்னுடைய செயல்களை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பா செஞ்சிட்டினா அப்புறம் அதற்குரிய பலனை நானே உனக்கு கொடுப்பேன் அல்லவா? இந்த உலகில் எதுவும் நிலையானதல்ல, மாற்றம் மட்டுமே நிலையானது. உன் முயற்சிகள் எல்லாம் உன்னை உயர்த்தும் விதமாக இந்த வராகி அம்மா உனக்கான பலனை கொடுக்கிறேன். நீ எப்போதும் வேலை செய்வதையும் உழைப்பதையும் முயற்சி செய்வதையும் நிறுத்தாதே. நம்பிக்கை விட்டுடாம தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். நீ விதைச்ச உழைப்பின் விதை இன்னைக்கு மண்ணில் மறந்து போனாலும் நாளைக்கு மரமா வளர்ந்து நிழலாகி உனக்கு அருளை தரும். நீ எப்போதும் உன் கடமையை ஆவலோட அன்போட நம்பிக்கையோட செய். நீ எதிர்பார்த்த பலனை எல்லாம் என் அருளால் உனக்கு கிடைக்கச் செய்வேன். இருள் எவ்வளவுதான் அடர்ந்ததாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடம் இருட்டா இருந்தாலும், ஒரு தீக்குச்சியை பத்த வச்சா அந்த இடத்தின் இருள் மறைந்து விடுகிறதல்லவா? கொஞ்சம் இடமாவது நல்லா வெளிச்சமா இருக்கிறதல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய இருளாகிய துன்பத்தையும் தடையையும் துரதிர்ஷ்டத்தையும் நான் ஒளியாக வந்து துரத்தி அடிக்கிறேன். நீ நம்பிக்கையோட ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் அது ஒளியாக வெளிப்படும். நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களும், உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும், உன்னுடைய நேர்மையான செயலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்கும். நீ எப்போதும் எதற்கும் மனம் தளர வேண்டாம். உன்னால முடியாததுன்னு இங்கு எதுவுமே இல்லை. நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லபடியாக முன்னேற முடியும். நீ தைரியமா முதல் அடியை மட்டும் எடுத்து வை. மற்ற எல்லாத்தையும்
இந்த வராகி அம்மா என் அருளால நடத்தி முடிச்சிருவேன். இருள் என்றால் அது வெளிச்சம் பிறக்கும் முன்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போலதான் தோல்விங்கிறது வெற்றி வருவதற்கு முன்பாக வரக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீ எப்போதும் பயப்படாம நம்பிக்கையோட இரு. நீ போகும் பாதையில் எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா ஒளியால் உன்னை நிறைப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில இருளின் கால முடிவுக்கு வந்து வெளிச்சம் பரவும். நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் உன்னை பயமுறுத்திய விஷயங்களும் அனைத்தும் என் அருளால் நன்மையாக மாறப்போது. பயத்தை தூக்கி எறிஞ்சிடு. இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு ஆதரவா நிற்பேன். நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை வேகமாக மாறப்போகுது. உனக்கு துன்பத்தை கொடுத்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாகி உனக்கான சந்தோஷத்தை வரவழைக்கப் போகுது. நீயும் மன அமைதியோட மகிழ்ச்சியோட ஆனந்தமாய் வாழலாம் என் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க விடமாட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில புண்ணிய காலம்தான் ஆரம்பம். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் என் ஆசீர்வாதத்தால சிறப்பா செழிச்சு இருக்க போகுது. இதுவரைக்கும் நீ சந்திச்ச எல்லா கஷ்டங்களும் இன்றோட முடிவுக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கை இப்போது நல்ல வழியில் நகர்ந்து போகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். பணம், அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றின்னு எல்லாமே உன்னை தேடி வரப்போகுது. நீ எத்தனை தடைகளை கடந்து வந்தாயோ அதற்கேற்ப வெற்றியை இப்போது அனுபவிப்பாய். என்னை நம்பி நீ செய்த முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உனக்கான நன்மையை பெற்றுத்தரும். உன் பேருக்கும் புகழுக்கும் உயர்வு தானாக வரும்படி செய்ய போறேன். என் அருள் எப்போதும் உன் கூடவே இருக்கும். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அன்பா இல்லாம எங்கேயோ தூரத்தில் இருக்கவங்க கிட்ட யார்கிட்டையும் அன்பா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மை என்னன்னா, இங்கு இல்லாத ஒருவரிடம் அன்பாக இருப்பதும் தூரத்தில் இருப்பவர்களிடம் அன்பாக பேசுவதும் சுலபம். கூடவே பக்கத்திலே இருக்கிறவங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் திட்டினாலும் பேசினாலும் கோபப்பட்டாலும் அனைத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அன்பாக இருப்பதுதான் பெரிய சவால். முதல்ல உன் கூட இருக்கவங்க கிட்ட அன்பா பாசமா நேசமா நடந்துக்கோ. எல்லாமே உனக்கு சரியாகும்.